ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 6க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் உறுப்பு தானத்தில் எந்த மாநிலம் முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான் உடல் உறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்றுள்ளது. டெல்லி அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் நடந்த நிகழ்வில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜிடம் விருதை வழங்கினார் மத்திய இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் அப்படின்றவங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது, சுகாதாரத்துறை அமைச்சர்னா அருண்ராஜ், மத்திய இணை அமைச்சர் அப்படின்னா அனுப்பிரியா பட்டேல். எந்த மாநிலம் உடல் உறுப்பு தானத்தில் முதன்மை மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு விருது பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. அடுத்து, உலக அளவில் பொருளாதார நாடுகளின் வாரியாக கல்விக்காக ஏஐ பயன்படுத்தும் மாணவர்களின் சதவீதத்தில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 2வது இடம் பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11.6% பிரேசில் யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் இந்தியா 11.5%, தேர்டு இத்தாலி 11.1%, கனடா ஃபோர்த்து 10.6%, அமெரிக்கா 9.9% ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது. சிக்ஸ்த் பிளேஸில் ஜெர்மனி 8.8%, செவன்த் பிளேஸில் ஃப்ரான்ஸ் 7.4%, எயித்து பிளேஸில் பார்த்தோம்னா ஜப்பான் 5.6%, நைன்த் பிளேஸில் இங்கிலாந்து 4.6%. இதில் சீனா பற்றிய டேட்டாலாம் எதுவுமே கொடுக்கல. இதில் செகண்ட் பிளேஸில் இந்தியா தான் இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 11.5%. அடுத்து, செயின்ட் லூயிஸ் கிளப் செஸ் ரேபிட் பிரிவில் முதலிடம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரக்யானந்தா. அவங்க தான் செயின்ட் லூயிஸ் கிளப் செஸ் ரேபிட் பிரிவில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க. அடுத்து, PV சிந்து அகாடமி எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் தான் PV சிந்து பேட்மிண்டன் பிளேயரோட அகாடமி பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அடுத்து, இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள ரெப்போ ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 5.25% ரெப்போ ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்ட்டு அதே தான் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு. 2026-27க்கான பொருளாதார வளர்ச்சி மதிப்பீடு 6.6%லேருந்து 6.7% தெரிவிச்சிருக்காங்க. பணவீக்க மதிப்பீடு 5.1%லேருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ரெப்போ ரேட் பார்த்தோம்னா 5.25% அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா தமிழக பட்ஜெட்டு. நமக்கே தெரியும், தமிழக வெற்றி கழகம் பதவியேற்று அவங்களுடைய முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த திட்டத்துக்காக எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதில் என்னென்ன முக்கியமான திட்டம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அண்ணன் சீர் திட்டம். அதுக்காக ரூபாய் 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம், இது பார்த்தோம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தோம்னா ரூபாய் 2000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றி மடிக்கணினி திட்டம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்றதில் கூற்று காரணத்தில் வைப்பாங்க. அப்போ அதில் பார்த்தோம்னா கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வெற்றி மடிக்கணினி திட்டம் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து, சென்னை பிராட்வேயில் 160 நீதிமன்றங்களுடன் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்கிறதுக்காக ரூபாய் 1375 கோடி ஒதுக்கியிருக்காங்க. காவிரி, வைகை, குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம், பெண்ணையாறு, பாலாறு நதிநீர் இணைப்பு திட்டம், இந்த நதிநீர் இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தமாக பார்த்தோம்னா ரூபாய் 200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்கு ரூபாய் 70 கோடி, அதாவது மறுவாழ்வு நிதி அப்படின்ற பேரில் அளிக்க போகிறாங்க. அதில் போதை பழக்கத்திலிருந்து மீள்வதற்காக எவ்வளோ கோடி அப்படின்னு பார்த்தோம்னா 70 கோடி. அடுத்து, வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். இது யார் யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்காக வழங்கப்படுறது தான் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். இது பார்த்தோம்னா 100% மானியத்தில் 5 ஆடுகள் அவங்களுக்கு வழங்குவாங்க. யார் யாருக்கு? எல்லா லேடிஸ்க்கும் கிடையாது. ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 ஆடுகள் வழங்குறாங்க. அடுத்து, வெற்றி வீடு திட்டம். அதுக்காக பார்த்தோம்னா வீடு கட்டும் அலகு தொகை ஃபர்ஸ்ட் 3.1 lakhs இருந்தது. அதை 5 lakhs உயர்த்திருக்காங்க. இந்த வெற்றி வீடு திட்டம் உயர்த்துறோம் அப்படின்ட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 7000 உயர்த்தி
உயர்த்தியிருக்காங்க. அதாவது மீன் பிடிக்காமல் அந்த கொஞ்ச நாள் வந்து தடைக்காலம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஊதியம் வழங்குறதுக்காக அதை வந்து 7,000 உயர்த்தியிருக்காங்க. வீடுகளில் சோலார் பேனல் வைக்கிறதுக்காக பார்த்தோம்னா 1,00,000 ரூபாய் வந்து மானியம் வழங்குறாங்க. முதல் முறையாக ஹஜ் பயணங்களுக்காக மானியம் வந்து வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹஜ் பயணங்களுக்காக மானியம் வழங்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 35,000. மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் வந்து அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னா ரூபாய் 50 கோடி வந்து மாநிலம் முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகளுக்காக வந்து பார்த்தோம்னா ரூபாய் 42 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகளுக்காக. அடுத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2031 ஆண்டு வரை புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அடிப்படை காப்பீடு வந்து ரூபாய் 5 lakhsல இருந்து 7.5 lakhs வந்து உயர்த்தியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த அடிப்படை பேசிக்கான வந்து இன்சூரன்ஸில் 5 lakhsல இருந்து 7.5 lakhs வந்து உயர்த்தியிருக்காங்க. அடுத்து பட்ஜெட்டோட மற்ற சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கான தாய் கேர் சேவை மற்றும் உதவி மையங்கள் வந்து அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கோடியில் அப்படின்னு பார்த்தோம்னா 23 கோடியில். அடுத்து 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டி வந்து வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக ரூபாய் 277 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மாநிலம் முழுவதும் 20,000 மின் வாகன சார்ஜிங் மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கோடியில் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 50 கோடியில் வந்து சார்ஜிங் மையங்கள் 20,000 மின் வாகன சார்ஜிங் மையங்கள் வந்து அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிரத்யேக செயற்கை நுண்ணறிவு டீப் டெக் நகரமாக அறிவகம் உருவாக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் வந்து அமைப்போம் அப்படின்னு இருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. காயிதே மில்லத் நினைவாக ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாளில் புதிய விருது வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. யாருடைய நினைவாக அப்படின்னு பார்த்தோம்னா காயிதே மில்லத்தோட நினைவாக எந்த நாளில் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவர் திருநாளில் புதிய விருது வந்து இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. கூவம் அடையாறு ஆறுகளை மீட்டெடுத்து சென்னையின் அடையாளமாக மாற்ற உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கூவம் அடையாறு ஆறுகள்லாம் வந்து மீட்டெடுத்து சென்னையினுடைய அடையாளமாக அதை மாற்றணும் அப்படின்ட்டு உலகளாவிய ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட 8 கடலோர மாவட்டங்களில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய சதுப்பு நில அலையாத்தி காடுகள் அமைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட 8 கடலோர மாவட்டங்களில் 2,500 ஹெக்டேர் பரப்பளவில் புதிய சதுப்பு நில அலையாத்தி காடுகள் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு பாட வேலை அதாவது பிடி பீரியட் வந்து பார்த்தோம்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு பாட வேலை அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து துறை வாரியாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வேளாண்மை துறைக்காக 14,984 கோடி, அறநிலைத்துறைக்கு 708 கோடி, சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி, சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு ரூபாய் 4,414 கோடி, சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு வந்து பார்த்தோம்னா ரூபாய் 354 கோடி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு வந்து பார்த்தோம்னா ரூபாய் 9,818 கோடி, கைத்தறி கைத்திறன் துணி நூல் கதர் துறைக்காக பார்த்தோம்னா 1,678 கோடி, செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் சேவைகளுக்காக ரூபாய் 398 கோடி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக ரூபாய் 2,142 கோடி, கூட்டுறவுத்துறைக்காக ரூபாய் 8,028 கோடி, மண்வள பாதுகாப்புக்காக 600 கோடி, பயிர்க்கடன் வழங்குறதுக்காக பார்த்தோம்னா 17,000 கோடி, தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்துக்காக ரூபாய் 600 கோடி, நடப்பாண்டு வேளாண் திட்டங்களுக்காக 58,374 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க தமிழக பட்ஜெட்டில், அதோட அந்த பட்ஜெட்டோட சிறப்பம்சங்கள் என்னென்ன, இதில் இந்த விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலம்லாம் எந்த பிளேஸில் பர்டிகுலராக அமைக்கிறாங்க, தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மாதிரி வந்து ஒன் வேர்ட் மாதிரி கேட்பாங்க. கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட 8 கடலோர மாவட்டங்களில் எவ்வளவு ஹெக்டேர் பரப்பளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2,500 ஹெக்டேர் பரப்பளவு. யாருடைய நினைவாக ஆண்டுதோறும்
திருவள்ளுவர் திருநாளில் புதிய விருது வழங்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா காயிதே மில்லத். அதுக்கப்புறம் மாநிலம் முழுவதும் எவ்வளவு மின் வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னா 20,000 மின் வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்கப்படும். இந்த வந்து ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதியுடன் கூடிய நவீன பிராண்டட் மிதிவண்டி யாருக்கு? 11th ஸ்டூடெண்ட்டுக்கா, 12th ஸ்டூடெண்ட்டுக்கா, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா 11th ஸ்டூடெண்ட்டுக்காக வந்து வழங்குறாங்க. அடுத்து வந்து இதுலேயே வந்து என்னென்ன திட்டத்துக்கெலாம் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தோம்னா ரிசர்வ் வங்கியோட ரெப்போ ரேட் எவ்வளோ, பிவி சிந்து அகாடமி வந்து எங்கே நிறுவியிருக்காங்க, செயின்ட் லூயிஸ் கிளப் செஸ் ரேபிட் பிரிவில் யார் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வாங்கி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க, ஏஐ வந்து எஜுகேஷனுக்காக யூஸ் பண்ணுறதுல எந்த நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாடு தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது. உடல் உறுப்பு தானத்தில் எப்பயுமே தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸாக இருக்காங்க. அதை வந்து திரும்பவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கான விருதை வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.